இயக்குனர் சிதம்பரம் இயக்கத்தில் சௌபின் சாய், ஸ்ரீநாத் பாசி, தீபக் பரம்போல், கணபதி, ஜார்ஜ் மரியன் உள்ளிட்ட பல நடிப்பில் கடந்த பிப்ரவரி 22 வெளியான மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் உலக அளவில் மிகப்பெரிய வசூல் வேட்டையை நடத்திய நிலையில் தமிழ்நாட்டிலும் தூள் கிளப்பியுள்ளது. மஞ்சுமல் பாய்ஸ் படத்தின் இயக்குனர் சிதம்பரம் தனது படக்குழுவினருடன் சென்னைக்கு வந்து கமலஹாசன், உதயநிதி ஸ்டாலின், தனுஷ் உள்ளிட்ட பிரபலங்களை சந்தித்து ப்ரமோஷன் நடத்தியது அந்த படத்துக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்று தந்தது. இதுவரை தமிழ்நாட்டில் மட்டும் 50 கோடி ரூபாய் வசூலை அந்த படம் ஈட்டியிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர். குணா என்ற ஒரு படம் வெளியாகாமல் இருந்தால் குணா குகை பிரபலமாகியிருக்காது. குணா குகையில் உள்ள சாத்தானின் சமையலறை இடத்துக்கு சென்று அந்த நபர் விழுந்திருக்க மாட்டார். அந்த நிஜ சம்பவத்தை வைத்து மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை சிதம்பரம் உருவாக்கியிருக்க மாட்டார். அனைத்திற்கும் விதை கமல் போட்டதாக மாறியிருக்கிறது. மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் உலகம் முழுவதும் பல கோடி வசூலை ஈட்டி மலையாள திரையுலகின் இண்டஸ்ட்ரி ஹிட் என படத்தின் இயக்குனர் சிதம்பரம் அறிவித்துள்ளார். மலையாள ரசிகர்கள் மட்டுமின்றி உலகளவில் பல நாடுகளில் உள்ள ரசிகர்களும் இந்த படத்தை தங்கள் படம் போல் கொண்டாடி பார்த்து மகிழ்ந்து வருகின்றனர். தமிழ்நாட்டில் தற்போது 50 கோடி ரூபாய் வசூலை இந்த படம் கடந்துள்ளது. பிப்ரவரி 9 வெளியான பிரேமலு திரைப்படம் 110 கோடி வசூலை ஈட்டியுள்ளது. மேலும் பிப்ரவரி 15 வெளியான மம்முட்டியின் பிரம்மயுகம் திரைப்படம் 85 கோடி பாக்ஸ் ஆஃபீஸில் அள்ளியிருக்கிறது. அந்த இரு படங்களையும் பின்னுக்கு தள்ளி பிப்ரவரி 22 வெளியான மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் அதிரடியாக 175 கோடி வசூலை கடந்து மிகப்பெரிய சாதனையை படைத்தது.